students, welcome to our Karina classes. And நம்ம ஆல்ரெடி தேர்ட் லெசனில் ஒரு வீடியோ பார்த்துருந்தோம், ஒரு ஓவர் வியூ அப்படின்னு. ஓகேனா நீங்கள் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க, இல்லைனாலும் ஃபைன், ஸ்டே டியூன் வித் மீ. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். ஏன்னா உங்கள் கையில் இப்போ ஃபோன் இருக்குது, நெட் இருக்குது, நீங்கள் நினச்ச கேம் விளையாடலாம், மூவிஸ் பார்க்கலாம். பட் யூ ஆர் சர்ச்சிங் இன் யூடியூப் அண்ட் நீங்கள் படிக்கணுன்ற நினைப்பு இருக்கிறதுனால தான் யூ ஆர் நவ் இன் வித் மீ. ஓகே, டேக் அ புக், பேஜ் நம்பர் 82. In that 3.2, which means meaning, definition and features of partnership கொஞ்சம் அப்படியே நம்ம பார்த்துட்டு next we will go for the capital related sums எல்லாமே. Okay, meaning and definition of partnership: when two or more person join together to form a business to share the profit or loss arising therefrom in an agreed ratio. First, when two or more person அப்படின்னா one or more person னா one, அதை தாண்டி ஒருத்தர் மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு அதை நம்ம பார்ட்னர்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் வேணும், கரெக்டாக? அப்போ மினிமம் நம்மளுக்கு எத்தனை பேர் வேணும்? 2. 3 ஆர் மோர் பர்சன் சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு 2 பேர் சேர்ந்தாலே அதுக்கு என்ன அர்த்தம்? பார்ட்னர்ஸ்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் என்ன? 1 ஆர் மோரும் கிடையாது, 3 ஆர் மோரும் கிடையாது, 2 ஆர் மோர் பர்சன். 2 பேர் இருந்தாலும் அது பேர் பார்ட்னர்ஸ் தான். 2 பேருக்கு மேலே இருந்தாலும் அது என்னன்னு சொல்லுவாங்க? பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ when 2 or more person join together to form a business to share a profit or loss arising therefrom in an agreed ratio. Agreed ratio வந்து இந்த இடத்துல ஜென்ரலாக சொல்லியிருக்காங்களே தவிர இந்த பர்டிகுலர் ரேஷியோவில் தான் நீங்கள் பார்ட்னர்ஸ்லாம் பிரிச்சுக்கணும்னு சொல்லலை. ஸோ அக்ரீட் ரேஷியோனா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மும் ஒரு ரேஷியோவில் தே வில் டிவைட் தேர் ப்ராஃபிட்ஸ். ஓகே, த ரிலேஷன்ஷிப் அமாங் தெம் இஸ் கால்ட் அஸ் பார்ட்னர்ஷிப். த பிஸ்னஸ் மே பி கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தெம் ஆக்டிங் ஃபார் ஆல். அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பேர் பார்ட்னர்ஷிப். சப்போஸ் ஒரு மீட்டிங் இருக்குது, 4 பேர் வர முடியல பார்ட்னர்ஸ் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் வந்து அந்த மீட்டிங்கில் பேசினாலுமே அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமே வந்துட்டு பேசியிருக்காங்க பிஹாஃப் ஆஃப் ஹிம், அவங்களுக்கு பதிலாக இவர் ஆக்ட் பண்ணிட்டார். ஸோ அக்ரிமெண்ட் கேன் பி ஓரல், ரிட்டன் ஆர் இம்ப்ளைட். அண்ட் தேர்ட் ஃபீச்சர்ஸ்: த அக்ரிமெண்ட் மஸ்ட் பி கேரி ஆன் அ பிஸ்னஸ் அண்ட் டு ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ். முதல்ல நான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மெயின் மோட்டிவ் நான் பிஸ்னஸ் பண்ணணும், அண்ட் அது வந்து நான் ப்ராஃபிட் அரைவ் பண்ணுற மோட்டிவ் தான் நான் பிஸ்னஸ் பண்ணணும். ஓகேங்களா? தேர்ட், த பிஸ்னஸ் மே பி கேரிட் ஆன் பை யூ அண்ட் எனி ஆஃப் தெம் ஆக்டிங் ஃபார்வர்ட். சரி, மேலே இருக்க மாதிரி அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. டூ யூ நோல கொடுத்துருக்காங்க. த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இஸ் நாட் ஸ்பெசிஃபைட், பிரிஸ்கிரைப்ட் இன் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. ஸ்பெசிஃபைஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ நம்ம படித்த ஃபீச்சர்ஸில் 2 members மினிமம், மேக்ஸிமம் 50. நடுவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆக்டில் வந்து 100 members ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. பட் அந்த 100 members அந்த ரூலுக்கு முன்னாடி மேபின்ற ஒரு வார்த்தை இருக்கும். இப்போ நீ அந்த டூ யூனோட பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. சி, இந்த டூ யூனோட such persons of persons as may be prescribed கொடுத்துருப்பாங்க. may be prescribed எவ்வளோ ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? ஒரு 100 members இருக்கலாம் அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அந்த ரூலில் என்ன இருக்குது அப்படின்னா 50 members எக்ஸாக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஆப்வியஸ் எதை ஃபாலோ பண்ணணும்? ஜென்ரலாக இல்லை ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க? ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறத தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ மினிமம் 2 அண்ட் மேக்ஸிமம் 50 இஸ் அ பார்ட்னர்ஷிப் members count. Okay, next, partnership deed அப்படின்னா partnership deed is a document in writing that contains the terms of an agreement among the partners. It is not compulsory for a partnership to have a partnership deed. ரெண்டு இம்பார்ட்டன்டான லைன்: registration of a partnership is not a mandatory thing. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் டீடும் மேண்டேட்டரி கிடையாது. முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் தெரியும்ல, which is registered under partnership act. அந்த பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. வேணும்னா பண்ணிக்கலாம், என்ன தேவையில்லை. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் டீடுங்கிறதும் இப்போ பார்ட்னர்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீடோட ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பார்ட்னர்ஷிப் டீடு இல்லாமலும் தாராளமாக நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், பட் இட் இஸ் டிசைரபிள் டு ஹேவ் அ பார்ட்னர்ஷிப் டீட் as it serves as an evidence of the terms of an agreement among the partners. ஓகே, contents of a partnership deed. இப்போ பார்ட்னர்ஷிப் டீடுனா என்ன? they are making an agreement, கரெக்டாக? அது நம்ம பார்ட்னர்ஷிப் லாங்குவேஜ் என்ன சொல்லுவோம்? பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் இப்போ என்னென்ன விஷயம்லாம் இருக்கும் அப்படின்னா, நேம் ஆஃப் த ஃபர்ம், நேம் ஆஃப் த பார்ட்னர், பிளேஸ் ஆஃப் அ பிஸ்னஸ், அப்புறம் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், டியூரேஷன் ஆஃப் த பிஸ்னஸ், எத்தனை வருஷம் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து சஸ்டெயின் ஆக போகுது, ஒரு பர்டிகுலர் கான்ட்ராக்ட் முடிச்சிருவோமா, அந்த மாதிரி சார்ட் ஆஃப் திங்ஸ். அண்ட் நேம், அட்ரஸ் ஆஃப் ஆல் த பார்ட்னர், கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை ஈச் பார்ட்னர், அண்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, amount of drawings allowed to each partner, rate of interest to be allowed and capital, rate of interest on drawings of partners. ஸோ இந்த மாதிரி வரிசையில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சில பாயிண்ட்ஸ் ஐ வில் டிஸ்கஸ். ஓகே, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து திங். ஃபஸ்ட்டு 4 ஈஸி தான், யூ கேன் ஹேண்டில். அண்ட் ஃபிஃப்த் ஒன், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எந்த ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கணுங்கிறத நான் முன்னாடியே நோட் பண்ணிக்கணும். கரெக்ட்?
சரிங்களா? அந்த நோட் பண்ணுற இடம் எது அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட். பார்ட்னர்ஷிப் டீட்லேயே நான் கொடுத்துட்டேன், எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஷேர் எனக்கு வரணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம அதை தான் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் drawings allowed to each partner. drawings அப்படின்னா என்னன்னா, ஒன்ஸ் நம்ம பார்ட்னர் வந்து கேபிட்டல் உள்ள போட்டாச்சு, சரியா? நான் தான் பார்ட்னர், நீங்கள் ஒரு பார்ட்னர், கேபிட்டல் நான் உள்ள போட்டுட்டேன், சரிங்களா? கேஷ் டு ஏஸ் கேபிட்டல், கேஷ் டு பிஸ் கேபிட்டல். தயவுசெய்து ஜேர்னல் என்ட்ரி கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணிக்கோங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது வரைக்கும் தெரியலனாலும் பரவாயில்ல, மறுபடியும் போய் உங்கள் 11th புக் எடுங்க, தாராளமாக நீங்கள் 3rd லெசன் மட்டும் படித்தா கூட போதும். ஜேர்னல் என்ட்ரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கேபிட்டல் இப்போ உள்ள போடுறாங்க அப்படின்னா கேஷ் டு கேபிட்டல் ஒரு ஜெனரேட்டிவ் ஃபார்ம் ஆகும். எப்படி கேஷ் சார் ரியல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட்னா கேஷ் உள்ள வருது சார், கேஷ் நமக்கு வெளியே தானே போகுது, எப்படி இது உள்ள வருதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எப்பயுமே நம்ம அக்கௌண்ட் வச்சு சம் போடுறப்போ வி ஷுட் திங்க் இன் அ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கேஷ் உள்ள வருது, வெளியே போதும், கேஷ் உள்ள வருது. ஸோ கேஷ் யார் கொடுத்தது, டெபிட் த ரிசீவ், கிரெடிட் த கிவர் டு ஏஸ் கேபிட்டல். மறுபடியும் பின்னு ஒருத்தர் வந்து அமௌண்ட் போடுறாரு அப்படின்னா கேஷ் டு பிஸ் கேபிட்டல். ஓகே ஃபைன். டிராயிங்ஸ் அப்படின்னா ஃபார்ம்ல இருந்து பார்ட்னர் வந்து நம்ம பர்சனல் யூஸ்க்காக அமௌண்ட் வெளியே எடுத்துக்குவாங்க, சரிங்களா? அதுக்கு இப்போ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும், ஃபர்மோட அமௌண்ட்டை யார் எடுக்கிறா, பார்ட்னர் எடுக்கிறாங்க. அப்போது பார்ட்னர் வந்து என்ன பண்ணணும், ஃபர்முக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும். இப்போது ஃபர்முக்கு இன்கமா எக்ஸ்பென்ஸா? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து ஃபர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இன்கம் ஃபார் த ஃபர்ம். கேபிட்டல் அப்படின்னா பார்ட்னர்ஸ் வந்து ஃபர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ஃபர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எப்படி சொல்லுவோம்னா கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏ பார்ட்னர் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பி பார்ட்னர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கேபிட்டல்னா அதான் பார்ட்னர்ஸ் ஃபர்மில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சப்போஸ் பார்ட்னர்ஸ் வந்து மற்ற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாமல் ஏன் வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், பிகாஸ் இந்த ஃபர்மில் இருந்து சம் சார்ட் ஆஃப் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி அவங்க என்ன தரணும்னா திரும்ப ஃபர்ம் வந்து பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ நல்லா யோசிச்சு சொல்லுங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது யாருக்கு எக்ஸ்பென்ஸ், யாருக்கு இன்கம்? ஃபர்ஸ்ட் கேபிட்டல்னா பார்ட்னர்ஸ் ஃபர்மில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவர் இங்கே இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல்னால திரும்ப ஃபர்ம் வந்து இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ இன்கம் ஃபார் த பார்ட்னர், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து இன்கம் ஃபார் த பார்ட்னர் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஃபார் த ஃபர்ம். சி ஃபர்ம் என்ன பண்ணுறாங்க, பார்ட்னர்ஸுக்கு அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் எக்ஸ்பென்ஸ் ஃபார் த ஃபர்ம் அண்ட் இன்கம் ஃபார் த பார்ட்னர். ஓகே, சரி இப்போ நம்ம எக்ஸ்பென்ஸை ட்ரீட் பண்ணிக்கணுமா இல்லை இன்கம் ட்ரீட் பண்ணிக்கணுமா? ரொம்ப சிம்பிள், நம்ம யார் பாயிண்ட் ஆஃப் வியூ சம் போடணும், பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து, ஐ மீன் ஃபர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து. அப்போ ஃபர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சம் போடுறப்ப வாட் யூ மீன் எக்ஸ்பென்ஸ் ஃபார் த ஃபர்ம். ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம அப்படியே நெக்ஸ்ட் வர கான்செப்ட்ல we will discuss. ஓகே, ஸோ 5 வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, 6 வந்து அமௌண்ட் ஆஃப் drawings allowed to each partner, எவ்வளோ டிராயிங்ஸ் வந்து ஒரு பார்ட்னர் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே பார்ட்னர்ஷிப்பில் போட்டுட்டா ஃபியூச்சரில் இந்த கான்சிக்வன்சஸும் வராது, சரிங்களா? நெக்ஸ்ட் 7ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு பி அலோட் ஆன் கேபிட்டல். இங்கே இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லைங்களா, எத்தனை பர்சன்டேஜ் இங்கே ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்டே எழுதி வச்சிருக்கணும். ஓகே, பார்ட்னர்ஷிப் டீட்டில் ஃபர்ஸ்டே எத்தனை பர்சன்டேஜ் வந்து கேபிட்டல் நான் பார்ட்னர்ஸ் கொடுக்க போகிறேன், ஆஸ் அ ஃபர்மாக நான் பார்ட்னர்ஸ்க்கு எவ்வளோ கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணணும், எத்தனை பர்சன்டேஜ் நான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஓகே, அவங்க எவ்வளோ கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அது வந்து மல்டிப்ளை வித் திஸ் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் ப்ரொவைடட் பை த பார்ட்னர். இப்போ இந்த இடத்துல கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இதே மாதிரியே அப்பார்ட் ஃப்ரம் த கேபிட்டல் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லோனை ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபார் த ஃபர்ம். அதுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் இல்லைங்களா, அது யார் கொடுக்கணும், லோன் வந்து பார்ட்னர்ஸ் ஃபர்முக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ம் வந்து திரும்ப என்ன பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். பட் இட் இஸ் நாட் அ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இட் வில் பி நேம்ட் ஆஸ் அன் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வேற, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வேற, கேபிட்டல் வேற, லோன் வேற. ஓகேங்களா? ஓகே, அமௌண்ட் ஆஃப் சேலரி டு பி அலோட் டு எனி பார்ட்னர், எந்த பார்ட்னருக்கு நான் எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் 11 மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், ப்ரொசீஜர் ஃபார் அட்மிஷன் ஆஃப் அ நியூ பார்ட்னர், ஒருத்தர் அட்மிட் பண்ண போகிறோம்னா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, 13 வந்து ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட் எப்படி பண்ணணும். 14th வந்து எந்த மெத்தடில் நான் வந்து குட்வில் ப்ரொவைட் பண்ணணும். குட்வில் வந்துட்டு டோன்ட் வரி, நெக்ஸ்ட் சாப்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம குட்வில் டிஸ்கஸாக பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் அ பார்ட்னர், சப்போஸ் இப்போ ஒரு பார்ட்னர் இறந்துட்டாரு அப்படின்னா அதுக்கு அடுத்து அவங்களோட கேபிட்டல் எக்ஸஸ் கேபிட்டல் ஏதாவது இருந்தாலோ இல்லை டெபிசிட் இருந்தாலும் யாருக்கு நான் கலெக்ட் பண்ணிக்கணும், யாருக்கு நான் பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆன் டிசோல்யூஷன் ஆஃப் அ ஃபர்ம். இப்போ டிசோல்யூஷன் அப்படின்னா ஃபர்ம் வந்து என்டையராக க்ளோஸ் ஆயிடுச்சு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறது டீட்டெயிலாக நம்ம பார்ட்னர்ஷிப் டீட்டில் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்ட்னர்ஷிப் டீட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் த பார்ட்னர்ஷிப் பாயிண்ட் ஆஃப். நெக்ஸ்ட் பின்னாடி 3.4 ஐ மீன் பேஜ் நம்பர் 84ல 3.4ல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் அன் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இன் அன் ஆப்சன்ஸ் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் டீல்.
முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்ட்னர்ஷிப் டீடுங்கிறது மேண்டேட்டரி கிடையாது, ஓகேங்களா, இட்ஸ் அன் ஆப்ஷனல். சப்போஸ் இப்போ ஒரு ஃபர்ம் வந்து பார்ட்னர்ஷிப் டீடே மெயின்டைன் பண்ணல அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த 5 விஷயம் கண்டிப்பாக பண்ணியாகணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. இங்கே நான் பார்த்தோம் இல்லைங்களா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீட்டில் இருக்கும், நம்ம அதை பார்த்து பர்சன்டேஜ் கொடுத்துடலாம். பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஷிப் இல்லை அப்படின்னா அவங்க பார்ட்னர்ஸ் கேட்கவே அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஷுட் நாட் பி ப்ரொவைடட் when it is an absence of a partnership deed. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் நீங்கள் பே பண்ணக்கூடாது. ஆஸ் அ ஃபர்ம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் கலெக்ட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. பார்ட்டிசிபேட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 2 விஷயம், ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து யார் கொடுத்த லோன்? பார்ட்னர்ஸ் வந்து ஃபர்மோட நல்லதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஃபர்மோட எக்ஸ்பான்ஷனுக்காக இல்லை எமர்ஜென்சிக்காக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கன்ஃபார்ம் ஃபர்ம் வந்து ஆப்போசிட் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். எய்தர் தே ஹேவ் மெயின்டைன்ட் பார்ட்னர்ஷிப் டீட் ஆர் நாட். அதில் பர்சன்டேஜ் நோட் பண்ணியிருக்காங்க, 6% வந்து கன்ஃபார்ம் லோன் வாங்கினதுக்கு ஃபர்ம் வந்து திரும்ப பார்ட்னர்ஸுக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி ஆகணும், ஓகேங்களா. ஸோ 4வது பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வில் பி ஷேர்ட் இன் ஈக்குவலி. 1000 rupees earn பண்ணுறாங்கன்னா அது டிவைடட் பை 2, 500 இவங்களுக்கு. ஸோ எந்த ரேஷியோவுமே முடிவு பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈக்குவலாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஓகே. 5th பாயிண்ட் வந்து ரெமுனரேஷன் ஆஃப் பார்ட்னர். ரெமுனரேஷன் சேலரி, ஓகே, சார்ட் ஆஃப் சேலரி. பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படின்னா ரெமுனரேஷன் நீங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைன்னா ரெமுனரேஷன் நீங்கள் ப்ரொவைட் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 91 வந்திருக்கேன். தியரிஸ் பார்ட் மேக்ஸிமம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒன்று கான்செப்ட் வைஸ் நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். அந்த ஃபிக்ஸ்டு ஃப்ளக்சுவேட்டிங்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் 91 பேஜ் நம்பர் 91 வந்துருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் டு டுடே. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் அன் இன்ட்ரெஸ்ட் அலௌட் ஆன் கேபிட்டல் ஆஃப் அ பார்ட்னர். டவுட் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க. In general, if the capital of a partner are disproportionate to the profit sharing ratio, the partners may agree to allow interest on capital. It will compensate the partners who have contributed high amount towards capital. The rate of interest on capital is generally agreed by the partners and is mentioned in the partnership deed. Okay. If there is no partnership deed, interest on capital provide பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம ஜர்னல் என்ட்ரி பார்க்கலாம். Interest on capital வந்து firm point of view it is an expense for the firm. So expense அப்படினாலே இது என்ன அக்கவுண்ட்? இது நாமினல் அக்கவுண்ட். நாமினல் அக்கவுண்ட்னா டெபிட் ஆல் expenses and losses. So debit பண்ணிக்கலாம். Interest on capital. Generally யார் பே பண்ணணும்? firm வந்து partners பே பண்ணணும் அப்படியே. So interest on capital to cash. partners கூப்பிட்டு சார் நான் interest on capital ப்ரொவைட் பண்ண போறேன், இந்தாங்க கேஷ் அப்படின்னு சொன்னா cash is a real account, credit what goes out. So நான் என்ன பண்ணிட்டேன்? கிரெடிட் பண்ணிட்டேன். இப்போ இதான ஜர்னல் என்ட்ரி. சப்போஸ் கேஷ் நம்ம கொடுக்கும்போது பார்ட்னர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் இந்த கேஷ் வேண்டாம், எங்களோட கேபிட்டல் உங்கள் ஃபார்மில் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? டு கேபிட்டல், ஏனா ஏஸ் கேபிட்டல், பினா பிஸ் கேபிட்டல், ஓகேவா. தனியாக கூப்பிட்டு நீங்கள் கேஷ் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆல்ரெடி கேபிட்டல் நம்ம ஃபார்மில் இருக்குல்ல, கேபிட்டல் இப்போ ஆல்ரெடி 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒரு 10,000 அப்படின்னா, இப்போ மொத்தமாக இந்த ஜர்னல் பாஸ் பண்ண உடனே அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 1,10,000 இருக்கும். ஓகே, 10,000 நம்ம கையில் கொடுக்காம அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இஸ் தேர் எனி நாமினல் அக்கௌண்ட்? எஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நாமினல் அக்கௌண்ட் இஸ் ஆல்சோ known as a temporary account. கண்டிப்பாக இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணுமா? ஸோ க்ளோசிங் என்ட்ரி என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இப்போ டெபிட்ல இருக்கு, நான் இப்போ டெபிட்டை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஐ ஷுட் கிரெடிட் இட். ஓகே, ஸோ டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10,000 டெபிட் நம்ம என்ன போடணும்? debit P&L appropriation account. Sir, what is mean by P&L appropriation account? நார்மலா தெரியும் எப்படி சீக்வென்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் எப்படி ஜர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ட்ரேடிங் அக்கவுண்ட், P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில். நீங்கள் ஓவர்வியூ ஒரு தடவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஷார்ட்டாக சொல்லிடுறேன். P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல மொத்தம் 3 பார்ட்டிஸ் இருப்பாங்க. யாரு? பிஸ்னஸ், பார்ட்னர்ஸ் அண்ட் அவுட் சைடர்ஸ். ஓகேங்களா, பிஸ்னஸுக்கும் அவுட் சைடருக்கும் நடக்கிற விஷயத்தை எல்லாமே ட்ரேடிங் அக்கௌண்ட்லையும் P&L அக்கௌண்ட்லையும் பேலன்ஸ் ஷீட்லையும் காட்டிடுவாங்க. பிஸ்னஸுக்கும் அஸ் அ ஃபர்முக்கும் பார்ட்னர்ஸ்க்குள்ள நடக்கிற டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே P&L அப்ராப்ரியேஷன்ல காட்டுவாங்க. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து யாருக்காக நடக்கிற விஷயம் எல்லாம் பார்ட்னர்ஸுக்கும் ஃபர்முக்குள்ள நடக்கிற வித்தியாசம் விஷயங்கள், அதை நான் எங்கே போடணும்? P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ இங்கே நான் கேன்சல் பண்ணுற அக்கௌண்ட் எங்கே போய் வைப்பாங்கன்னா P&L அப்ராப்ரியேஷன் போட்டு வைப்பாங்க. ஓகேவா, லெட்ஜர் போஸ்ட் பண்ண தெரியும் இல்லைன்னா தெரியும் இல்லையா, இல்லைன்னா போய் 11th ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்ல பை P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஓகேங்களா.